ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான இந்த வருஷத்துக்கான நியூ சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு 10% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் போன வருஷம் நடந்த கொஸ்டின் எதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு 2 யூனிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக புதுசாக சில பாடங்கள் சேர்த்துருக்காங்க. அப்படிங்கிறனால இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் படி என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 ஒன் வேர்டு புக் பேக் மட்டும் தான் கேட்பாங்க. அதுபோக நமக்கு 11 ஒன் வேர்டு அப்படின்னம்னா 9லேருந்து 10 வரைக்கும் புக் பேக். அந்த 1, 2 நமக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா வளர்க அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பிலேருந்து நமக்கு ஒரு ஒன் வேர்டு புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்க. அதுபோக பாடல் வினா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதே பாடல் வினா தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா நமக்கு புக் பேக்கில் அட்லீஸ்ட் மனப்பாட பாடலாக இருக்கக்கூடிய செயல்கள் மட்டும்னாலும் நம்ம அந்த பாடல் அடிகள் தெரிஞ்சிருக்கணும், அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதில் இருக்கக்கூடிய கமுகு என்பதன் பொருள் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே பாடல் வினா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி 2 மார்க் கொஸ்டின்லேருந்து நீங்கள் 8 மார்க் வரைக்கும் 6 மார்க் கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா 9th பொறுத்த வரைக்கும் இந்த குருவினா சிறுவினா அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே யூஸ் ஆகாது எக்ஸாமுக்கு. ஏன் அப்படின்னம்னா நீங்கள் உங்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய 6 யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆனால் 4 2 மார்க்கில் 1 விடைக்கேற்ற வினா அமைத்தல் கேட்குறாங்க, 21 கட்டாய வினா கேட்டிருக்காங்க. மிச்சம் 6 யூனிட்டில் 6 5 30 ஒரு யூனிட்டுக்கு 5 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் 30 2 மார்க் படிச்சிங்கனாலும் எக்ஸாமில் 2 தான் அட்டன் பண்ணணும். அந்த 2 அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க கேள்விகள் மட்டுமே போதுமானது. கனவிலும் கூட இன்னாதது எவர் நட்பு, இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை, துணை வினைகளின் பண்புகள் 2 எடுத்துக்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு வரைக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே 5 2 மார்க். இதுதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன மொழித்திறன் பயிற்சி நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது வினா அமைப்பில் இருக்கக்கூடியது ஒன்று கேட்பாங்க. அளபடை எத்தனை எப்படும் அவை அவைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த அமைப்பில் இருக்கக்கூடியது ஒன்று கேட்பாங்க. அடுத்தது அதேமாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் ஒன்று கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி குவிந்து குவித்து மாறு மாறு இருவினைகளை அமைத்து எழுதுக, இரு வினைகளை அமைத்து எழுதுக, தொடரில் அமைத்து எழுதுக. இது நம்ம படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா பகுபத உறுப்பிலக்கணம் தருக, காலவாகு பெயர் குறிப்பு வரைக, பிழையை நீக்கி எழுத. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதினா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும், குழலியும் பாடத்தெரியும். இதில் இருக்கக்கூடிய பிழை மாற்றுறது அப்படின்னம்னா குழலியும் பாடத்தெரியும்னு வராது, குழலிக்கு பாடத்தெரியும், குழலியும் அப்படிங்கிறத குழலிக்கு அப்படின்னு மாற்றணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 6 யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த கலைச்சொல் தருக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது செவிமாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இது உங்களுக்கான கொஸ்டின் தான். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழின் நாப்பழக்கம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. இது எல்லாத்தையுமே இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% எக்ஸாமில் வரக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 நீங்கள் உரைநடையில் எழுதணும் அப்படின்னம்னா அந்த 2ல் 10 வினா உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, கீழேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. இது கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து பேலன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் படிச்சிருந்தாலே போதுமானது. இது ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது. 3 என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதுமாதிரி உரைநடையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் படிச்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை, இது இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி செயலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 3 மார்க் அட்டன் பண்ணணும். பட் இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 34 மனப்பாட பாடல் கட்டாய வினா கேட்டிருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடியதில் இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல் நான் 2 நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நிலைத்த புகழை பெறுவதற்கு குடபுலவே நான் கூறுகிறது அது, குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக. இது 2 இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏகதேச உருவணி நல்லா படிச்சுக்கோங்க, நிரல் நிறை அணியை படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே ஓமை அணியை சான்றுடன் விளக்குக, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இந்த 4 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 4 5 மார்க் அட்டன் பண்ணலாம் இல்லையா? 38 உங்களுக்கு செயலிருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பள்ளிக்கு தமிழ் இது ஒன்று தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பயுமே கேட்கக்கூடியது. அதுமாதிரி பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சிகளை செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்க. இது 2 படிச்சுக்கோங்க. ஆஃபலியில் அந்த 39ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 40ஆம் நம்பரில் ஒரு படம் கொடுப்பாங்க. என்ன படம்? ஏன்னா நான் ஒரு படம் குறிப்பிட்டு கொடுத்து அந்த படத்தையே நீங்கள் வரும்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? படம் நம்மளுடைய 6 யூனிட்டில் இருக்கக்கூடிய படத்துக்குமே ஒரு கவிதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த 41 இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தேர்வதென்னை ஹரிணியாக நினைத்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களை அஞ்சலக சேமிப்பு கணைத்து வைத்திருக்கும் ஹனி நபர் சொந்த தேவைக்கு ரூபாய் 2000 பெற அஞ்சலகம் செல்கிறார். தேர்தலை ஹரிணியாக நினைத்து படிவத்தை நிரப்புக. இந்த படிவம் நிரப்புதல் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு 2 படிவம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பணம் எடுக்கும் படிவம், பணம் செலுத்தும் படிவம். அதனால் அந்த படிவம் 2ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கங்க. 42 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் தருக, மொழிபெயர்க்க இருக்கு இல்லைங்களா? அது படிச்சுக்கோங்க.
அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய நெடுவினா மட்டுமே உங்களுக்கு போதுமானது. தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயமிக்கனவாக அது ஒன்று, ஏறுதழுவத தமிழரின் அறச்செயல் அது ஒன்று, தண்ணீர் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் கதை நமக்கு எப்பயுமே பப்ளிக் ஆனுவல் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலம் விளக்குக. இது இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பொதுக்கட்டுரையை பொறுத்த வரைக்கும் மாசுபட காரணம், பாதுகாப்பு நடவடிக்கை, விழிப்புணர்வு, நமது கடவை, முடிவுரை இதுவும் ஏறுதழுவுலதும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் 45 உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இல்லை ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடியதுலேயே நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.